இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராமில் ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டிங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸோட எபிசோட் 41 பார்க்க போகிறோம். நேத்தான ரக்கஸ்லேருந்து மக்கள் மீண்டுட்டு இருப்பாங்க. பொருட்டோக்கு காயம் பட்டிருக்கும் இல்லையா, சாரடா தான் ட்ரீட் பண்ணுவா. பொருட்டோ இதெல்லாம் பெரிய காயம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஸ்க்ராட்ச்ன்பா. நல்லாவே டஃபாக ஆக்ட் பண்ணுறேன்ட்டு போடுற கட்டை டைட் பண்ணுவா சாரடா. பொருட்டோ ஐயோன்னு கத்தவும் மிட்சுக்கு நிஜமாவே வலிக்கலையான்னு கேட்பான். அதான் சொல்கிறேன்லடா வலிக்கலடான்பான் பொருட்டோ. கோனஹாமரு வந்து நம்ம பேல் ப்ளூ வேலையால் தாக்கப்பட்டிருக்குங்கிறதுல டவுட் இல்லை, நமக்கு ஒரு மெசேஜ் விட்டுட்டு போயிருக்காங்கன்பான். மெசேஜில் பல தடவை வார்னிங் கொடுத்தோம், ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பாலத்தோட பத்திரத்தை கொடுத்துட்டு கிரியை கூட்டிட்டு போங்கன்னு இருக்கும். பாலத்தோட பத்திரத்துக்கான சண்டை போறது கிரிக்கு மட்டும் தானே தெரியும், ஊர் மக்களுக்கு தெரியாதுல. அதனால எல்லாருமே குழப்பத்துல தான் இருப்பாங்க. பொருட்டோ மட்டும் தான் கிரியை புரிஞ்சிருப்பான். தான் அப்பா போல ஸ்ட்ராங்கா தனியாவே இதை பாத்துக்கணும்னு தான் கிரி பண்ணியிருக்கான்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரென்த் யூனிட்டிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஏயோரி தானே கிரியை கூட்டிட்டு போவான், எவ்வளவு நாளா அவங்களோட இருக்குன்னு கேட்பா. அப்பாவை கொண்டதுல இருந்துன்பா. கிரி ரொம்ப கோவப்படுவா. அவளை தள்ளி விட்டுட்டு அந்த பத்திரத்துக்கு தங்க கட்டியை விட அதிக வேல்யூ இருக்காமே, அதிக விலை கொடுத்து பேல் ப்ளூ வேலி அதை வாங்கிக்க பாக்குறாங்க. அந்த ஷினோபிஸ் தான் பாய்சன் கொடுத்தாங்க, உங்க அப்பாவை குடிக்க வச்சது மட்டும் தான் என் வேலைன்பா. கிரி கோவப்படுவா. ஏயோரி உங்க அப்பா சேர்த்ததுக்கு அப்புறம் நீ வந்த தனியாவே பாத்துக்கணும்னு தோக்க வருத்த பார்த்தே, அதை உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு லீஃப் கிட்ட வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் வச்சிருக்க. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்பா. பொருட்டோ சொல்லியிருப்பான் இல்லையா, தனியாவே அவங்க அப்பா போல பாத்துக்க விரும்புறான்னு. மட்சுபா முதல்ல இந்த லீடர்லாம் அப்படி இல்லைங்க, அவர் எல்லாத்துக்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணிட்டு தாங்க அதுக்கேற்ற மாதிரியான வேலையை செய்வாரு. அவர் சின்ன பொண்ணு அண்ட் ஹானஸ்டா இருக்கா. கிரீன் பேங்க்ஸையும் அதோட வில்லேஜர்ஸையும் பாதுகாக்கிற ஆசையில இருக்கா. அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிருக்கலாம், ப்ரீவியஸ் லீடர் இருந்து இருந்தா கண்டிப்பா கன்சல்ட் பண்ணிருப்பாரும்பா. பொருட்டோ அவ கன்சல்ட் பண்ணியிருந்தா விஷயம் வேற மாதிரி போயிருக்கலாம்பா. மட்சுபா வில்லேஜ் லீடரா மீட்டு தரீங்களான்னு கெஞ்சி கேட்பான். ஒத்துப்பாங்க, புது மிஷன் அவளை காப்பாத்துறாதான்னு கேட்பான் பொருட்டோ. மட்சுபா அந்த பிரிட்ஜோட பத்திரத்தை கொடுத்துருவான். ஆனா இதை காப்பாத்தானே அவ அவ்வளவு விஷயத்த பண்ணான்பா சாரடா. மட்சுபா எங்க வில்லேஜ் லீடரோட வாழ்க்கையை விட ஒன்றும் பெருசு இல்லைன்பா. கோனஹாமரு புரிஞ்சுதுன்ட்டு வாங்க கிளம்பலான்பா. கோனஹாமரு மேப்ல பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம வில்லேஜ் லீடரை காப்பாத்துறதுதான் நம்ம டாப் ப்ரியாரிட்டி. ரீசெண்டா நடந்த தாக்குதல்கள்ல ரொம்ப வயலண்டா இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பத்தி தெரியாது, அதனால நான் அவங்கள பாத்துக்கிறேன். நீங்க 3 பேரும் ஓப்பனிங்காக வெயிட் பண்ணி வில்லேஜ் ஹெட்டை காப்பாத்த பாருங்கன்பா. சாரடா ஆனா அது உங்களுக்கு வல்னரபிளா இருக்குமேன்பா. பொருட்டோ நான் ஒரு கை கொடுக்குறேன்பா. கோனஹாமரு இங்க பாரு, இந்த மிஷன்ல சக்சஸ் ஆக இது மட்டும்தான் வழி, கூடவே நான் ஒன்னும் பொடிப்பைய கிடையாதுன்பா. போற வழியில கோனஹாமரு உங்களோட ஃபர்ஸ்ட் மிஷனை இப்படி டஃபா மாறும்லாம் எதிர்பார்க்கல, இதுக்கப்புறம்லாம் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கணும், மோசமான சான்சஸ் எடுத்துக்காதீங்க, குறிப்பா நீ பொருட்டோ என்ன புரிஞ்சுதான்னு கேட்பான். பாஸ்ல கிரி நானே பாத்துக்குவேன்லாம் சொல்லியிருப்பா இல்லையா, அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு புரிஞ்சதுன்பா பொருட்டோ. மிட்சுக்கு எதையோ சென்ஸ் பண்ணிட்டு மூவ்மெண்ட் தெரியுதுன்பா. ஹியோரி ஹிடாரி வந்ததை பார்த்துட்டு லேட்டா வந்துட்ட, என்ன அப்படி பார்த்தா நான் தான் பத்திரத்துக்காக இப்படி செய்யறதா போயிடும், எல்லாமே ஓகே தானு கேட்பான். ஃபைனா தான் போதுன்பா ஹிடாரி. ஹியோரி அப்படி போனா சரி, நீங்க நமக்கு தன்மையா இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், என் கைக்கு அந்த பத்திரம் வர வரைக்கும் போதே வாய மூடுன்ட்டு அஷிமார் அவனை கொண்டுருவான். ஹிடாரி ஆமா நீ ஷினோபியை நம்பலான்பா. ஹிடாரி ஆமா அவனுக்கு சொல்ல மறந்துட்டோம், நாங்க ஷினோபியா இருந்தவங்கன்பா. ஏன்னா அவங்க 2 பேருமே ரோக் ஷினோபிஸ். கோனஹாமரு வந்ததை சென்ஸ் பண்ணிருப்பாங்க. டீல் போட்டுக்கலாமான்னு கேட்பான். கோனஹாமரு நீ ஒன்னும் பார்த்தா டீல் வைக்கிற மூட்ல இருக்க போல தெரியலையன்பா. ஹிடாரி கவலைப்படாத, உனக்கு தேவையானது உனக்கும் எனக்கு தேவையானது எனக்கும் கிடைக்கல, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்பா. கோனஹாமரு பத்திரத்தை காட்டவும் கிரி எதுக்கு அதை எடுத்துட்டு வந்து கத்துவா. ஓப்பனிங்காக பொருட்டோ சாரடா மிட்சுக்கு வெயிட் பண்ணுவாங்க. கோனஹாமரு பத்திரத்தை மரத்துல சொருகிடுவான். 2 பேரும் சுவிட்ச் ஆயிருவாங்க. கிரியை கட்டி இருக்க ரோப் அன்டைப் பண்றப்ப கூட எதுக்கு அதை எடுத்துட்டு வந்தீங்கன்னு கத்துவா. ஹிடாரி நியாயமா நடந்திருக்க மாட்டான், பேப்பர் பாம்பை வச்சிருப்பான். கோனஹாமரு கிரியை காப்பாத்திருவான். 2 பேத்தையும் கொல்றதுல மிஸ் பண்ணிட்டு ஹிடாரி அஷிமாரு தாக்குவாங்க. கிரியை மேல புஷ் பண்ணி விட்டுருவான். அட்டாக் அவங்க மேல பட்டிருக்காது. பொருட்டோ இப்பன்னு கத்துவான். பொருட்டோ கிரியை காப்பாத்திடுவான். பார்த்தா காயம் பட்டிருக்கும். மிட்சுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்ல காயம் பட்டிருக்கலாம் போலன்பா. கோனஹாமரு அவங்களோட சண்டை போட்டு இருக்கதை பார்த்துட்டு கத்துவான் பொருட்டோ. முதல்ல வில்லேஜ் ஹெட்டை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிருங்கன்பா. ஹிடாரி நான் யாரையும் உயிரோட விட போறதா இல்லையேன்பா. உனக்கு தேவையான பத்திரம் உங்ககிட்ட இருக்குல்லன்பா கோனஹாமரு. ஹிடாரி அந்த பொண்ணு அப்புறம் உங்களை எல்லாம் விட்டு வச்சா எங்களுக்கு தான் பிரச்சனைன்பா. பொருட்டோ நாங்க சின்ன பசங்கன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதேன்பா. கோனஹாமரு ஸ்ட்ராட்டஜி படி போன்பா. பொருட்டோ பேச வரும்போது கோனஹாமரு நீ ஏன் பாக்குறீல எப்படி செயல்படுறாங்க
இருக்காங்கன்னு உங்களை காப்பாத்திட்டே என்னால சண்டை போட முடியாதுன்பா. கையில குணம் எடுத்துட்டு நீங்க போங்க நான் பின்னாலேயே வரேன்ட்டு 3 பேரும் உங்களுக்கான மிஷனை முடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன்பா. சரின்ட்டு கிரியை காப்பாத்தி கூட்டிட்டு போவாங்க. கிரி என்னையே காப்பாத்த வந்தீங்க, அதுலயும் குறிப்பா அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டுன்னு கேட்பா. பொருட்டோ ஏன்னா கிராமத்துல இருக்க எல்லாரும் அதை தான் கேட்டுக்கிட்டாங்கன்பா. கிரி ஷாக்காவா. கோனஹாமரு ஹிடாரியோட சண்டை போடுறப்ப வாயில இருந்து நீடெல்லாம் துப்புவான். கோனஹாமரு டாச் பண்ணிட்டு முன்னால பாக்குறப்ப அவன் மேல மார்க்ஸா வரும். பார்த்தா க்ளோன் ட்ராப்ல பிடிச்சிருப்பான். ஹிடாரி ஆஷிமாரு கிட்ட போய் அந்த பசங்களை பாத்துக்கன்பான். அவங்க எல்லாத்தையும் கொல்றேன்ட்டு கிளம்புவான். ஹிடாரி ஹிடன் லீஃப் சேர்ந்தவங்க பயங்கரமா தான் இருக்காங்கன்பான். பொருட்டோ கிரி கிட்ட அவன் கை பரவாயில்லையான்னு கேட்பான். பரவாயில்லன்பா, ஆனா ரத்தம் பயங்கரமா கொட்டும். மிச்சுக்கு அப்படி ஒன்னும் தெரியலன்பா. பொருட்டோ அவளை சத்தம் போடுவான், எதுக்கு இப்பெல்லாம் பண்றேன்னு. இதுக்கப்புறம் ட்ராப் செட் பண்ணி வச்சுட்டு கிரியோட கையை ட்ரீட் பண்ணுவாங்க. பொருட்டோ உனக்கு வலிக்குதுன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும்பா. கிரி சொல்ல போல நான் ஆல்ரெடி உங்களுக்கு தொல்லையா தான் இருக்கேன், இன்னும் அதிக தொல்லையை கொடுக்க விரும்பலைன்பா. பொருட்டோ எல்லாமே நீ தனியா பண்ணணும்னு நினைக்கிறது உன் பிரச்சனை, உன் அப்பா போல இருக்கணும்னு பண்றேன்னு கேட்பான். கிரி நான் கிராமத்தை பாதுகாக்க விரும்புறேன், அதுவும் என் அப்பா போலன்ட்டு மனசுக்குள்ள அதே தான் அவர் கிரேட்னு திங்க் பண்ணுவா. பாஸ்ட்ல அவங்க அப்பா எவ்வளவு நல்ல லீடர்ஷிப் வச்சிருந்தாருங்கிறத யோசிப்பா. அறிவுல பலத்துல அவர்கிட்ட யாரும் இருக்க முடியாது. கிராமத்தை தாக்க வர எதிரிகள் எல்லாத்தையும் தனியா சமாளிப்பாரு. நிறைய ப்ராஜெக்ட்ஸை கையில் எடுத்து பண்ணாரு. கிராமத்து மேல யாரும் கை வைக்காம பாத்துக்கிட்டாரு. அவர் வில்லேஜ் லீடரா சக்சஸ் பண்ணனால அவர் பரம்பரையில வந்த என்ன அவர் பொண்ணை வில்லேஜ் ஹெட் ஆக்குனாங்கன்பா. கிரி நான் வீக்கா இருக்குங்கிறது எனக்கே தெரியுது, கிராமத்தை என் குடும்பம் போல நினைக்கிறேன், ஆனா என் அப்பா போல அதை பாதுகாக்க முடியலன்பா. பொருட்டோ நருட்டோவை திங்க் பண்ணுவான். சாரடா என்ன ரிலேட் பண்ணி பாக்குறேன்னு கேட்பா. பொருட்டோ என்ன சொல்றேன்னு கேட்பான். சாரடா உனக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குல்லன்பா. அப்படிலாம் கிடையாதுன்பா பொருட்டோ. மிட்சுக்கி நெத்தி அடின்பா. பொருட்டோ மிட்சுக்கி நீயும் மாடான்பா. அஷிமாரு ட்ராப்லாம் வெடிக்க வச்சுட்டு தாண்டி வருவான். வேலைக்காக போனேன்பா மிட்சுக்கி. பொருட்டோ தப்பிச்சு போய் ஆகணும்பா. சாரடா அதை ஒத்துக்க மாட்டா. பொருட்டோ என்ன பண்றேன்னு கேட்பான். சாரடா பாரு கிரியை தூக்கிட்டு நீ ஓடு, சேர்ந்து போய் நம்மள புடிச்சிட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்பா. பொருட்டோ பேச வந்தாலும் சாரடா இங்க பாரு அவங்களுக்கு நம்ம ஈக்குவலா இல்ல அவுட் மேட்ச்டா இருக்கும், அது உனக்கே தெரியும்லன்பா. அஷிமாரு கூட ஃபைட் பண்ணி தானே அடிபட்டிருக்கும் பொருட்டோக்கு, அதை திங்க் பண்ணி பார்ப்பான். சாரடா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்ட்டு டீமா சேர்ந்து அவனை தடுக்கலான்னு அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்பாங்க. கிரி நான் இது வரைக்கும் எல்லாமே தனிச்சையாவே செஞ்சு பழகிட்டேன், சோ உங்களோட டீம் ஒர்க்கை காட்டுங்க, நான் பார்க்க விரும்புறேன்பா. பொருட்டோ அப்ப சரிட்டு டீம் ஒர்க்கை நான் காட்டுறேன்பா. மிட்சுக்கி சாரடா கோரஸா நாங்க காட்டுறோம்னு சொல்லணும்பாங்க. கோனஹாமரு கிட்ட ஹிடாரி எங்களை போல ஆட்கள் அவங்க வேலையில இழந்தோம் கிரேட் நிஞ்சாவா அப்புறம் லீஃப் பார்த்தா பொடி பசங்களை எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, என்ன சாஃப்ட் ஆயிட்டாங்களான்னு கேட்பான். கோனஹாமரு நான் மட்டும் உன் இடத்துல இருந்தா கண்டிப்பா அவங்களை குறைச்சு மதிப்பிட மாட்டேன்பா. ஹிடாரி இந்த சிச்சுவேஷன்ல இருந்துட்டு வாய் பேசுறியா, இருறா உன் கதையை முடிக்கிறேன்ட்டு குனை வச்சு தாக்குவான். பாஸ்ட்ல கோனஹாமரு நருட்டோ கிட்ட நீங்க போற இடத்துக்கான பிரச்சனைகள்ல நேஷனல் பார்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கனால ரோக் ஷினோபிஸோட ஆட்டம் தான் அதிகமா இருக்கும், ரொம்ப வயலண்டா நடந்துப்பாங்க, கூடவே மிஷன்ல எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரியாத அவங்களை கூட்டிட்டு போற, ப்ளீஸ் அவங்களை நல்ல விதமா கைட் பண்ணுன்பா. புரிஞ்சதுன்னு இருப்பான். ஹிடாரி கோனஹாமருவை தாக்க வந்திருப்பான் இல்லையா. கோனஹாமரு ரசங்கன் பண்ணி ட்ராப்ல இருந்து வெளியே வந்திருப்பான். ஹிடாரி வின் ஸ்டைல் ஃபோர்ஸ் கொடுத்து தப்பிச்சிருக்கியான்பா. கோனஹாமரு லீஃப் சாஃப்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னேன்ட்டு பக்கத்துல வருவான். ஹிடாரியோட முகம் பார்க்கணுமே அவ்வளவு அள்ளுவிட்டு இருக்கும், பாத்தரலாமான்ட்டு கோனஹாமரு ரசங்கனை வச்சு தாக்குவான். ஃபோர்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஹிடாரியை தாக்கி இருக்கலாம் மாட்டான், ஜஸ்ட் பயமுறுத்தி இருப்பான், அதுக்கே மயங்கி இருப்பான் ஹிடாரி. ஆஷிமாருவை மறைஞ்சது தாக்க ட்ரை பண்ணுவாங்க. பொருட்டோ அவனோட க்ளோன்ஸ் யூஸ் பண்ணுவான். மிட்சுக்கி வின்ஸ்டர் யூஸ் பண்ணுவான். இப்படி ரெண்டு பேரும் ஆஷிமாருவோட சண்டை போடுறத சாரடா ஷரிங்கன் யூஸ் பண்ணி அந்த மூவ்மெண்ட்ஸை செக் பண்ணுவா, ஏதாவது ஓப்பனிங் கிடைக்குமா தாக்கலாமான்னு. பொருட்டோ மிட்சுக்கி கிட்ட அவனை ஒரு அடியாவது அடிச்சாகணுமா பிளான்பா, பக்கத்தால போனா செத்துரு விடான்பான். சாரடா அனலைஸ் பண்ணிட்டு ஷுரிக்கன் வச்சு தாக்குவா, அதை தடுத்திருப்பான். புரிஞ்சு போச்சுட்டு வந்து நடுவால நிப்பா. பொருட்டோ லேட்டா வந்துட்டேன்பா. தெரியும் சாரின்பா சாரடா. மிட்சுக்கி எப்படி போச்சுன்னு கேட்பான். சாரடா மோஸ்ட் அவன் மேல கான்பிடென்ட்டா இருக்கான், சில தாக்குதல வாங்கிட்டு தான் கவுண்டர் பண்றான்பா. ஓப்பனிங் மட்டும் பார்த்து ஒரே அடியில காலி பண்ணிடலான்பா. அப்ப சரின்ட்டு தயாராவாங்க. அஷிமாரு தைரியம் தான் போங்கன்ட்டு அவனும் தாக்க தயாராவான். பொருட்டோ மிட்சுக்கி அவங்களோட வின் ஸ்டைலால சாரடாவை ரொம்ப ஃபோர்ஸா புஷ் பண்ணிருப்பாங்க. பக்கத்துல போகவும் ஃபாஸ்டா இருக்கேன்ட்டு அஷிமாரு கட் பண்ண ட்ரை பண்ணுவான். சின்ன மொமெண்ட்ல தப்பிச்சிருப்பா. டீம்ல பொருட்டோ சாரடா கிட்ட உன்ன மாதிரியான அனலைஸ் பண்ற கண்ணு எங்கிட்ட இல்லைன்னு இருப்பான், உங்ககிட்ட இருக்க போட ஸ்பீட் எங்கிட்ட இல்லைன்னு இருப்பா சாரடா மிட்சுக்கி கிட்ட. மிட்சுக்கி பொருட்டோ கிட்ட உன்னோட ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் எங்கிட்ட இல்லைன்பா, லைக் வின் ஸ்டைல கிரியேட்டிவா யூஸ் பண்றான் இல்லையா அது போல, ஆனா அவனை சேர்ந்து காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க, அதுதான் இங்க எக்ஸிக்யூட்டும் பண்ணிருப்பாங்க. அஷிமாருவ சாரடா ஒரே பஞ்ச்ல காலி பண்ணிருவா. கிரி வாய பொளந்துருவா. சாரடாவோட ப்ரூட் ஸ்ட்ரென்த்தை பார்த்த பொருட்டோ என்னடா இதுன்பா. சாரடா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுட்டு சிரிப்பா. பொருட்டோ ஒரு நாள் என்ன இதே போல கொல்ல போறான்பா. மிட்சுக்கி சிரிச்சுட்டு பொருட்டோ பயப்படுறதே ஹிமாவாரி சாரடாக்கு தானே, அதை மார்க் பண்ணிட்டு போவான். கிரி அவங்கள பார்த்துட்டு அமேசிங்கா இருக்காங்கன்பா. லேட்டா வந்துட்டு கோனஹாமரு பிரிட்ஜோட பத்திரத்தை கொடுப்பான். கிரி தேங்க்ஸ் பண்ணுவா. கோனஹாமரு மிஷன் முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க 3 பேரும் வித்தியாசமா இருக்காங்களன்பா. அடிச்சுப்பாங்க சாரடாவும் பொருட்டோ. கிரி விட்னஸ் பண்ணிட்டு ஆமான்பா. கிராமத்துக்கு திரும்பி வந்த கிரி எல்லாத்துக்கிட்டையும் ஃபர்ஸ்ட் சாரி கேட்பா. முதல்ல உங்க எல்லாத்துக்கூட சேர்ந்து நான் கன்சல்ட் பண்ணியிருந்தேனா, தனிச்சையை செயல்படாம இருந்ததுனா இந்த மாதிரி விஷயங்கள் மோசமா இருக்காதுன்னு எங்களுக்கு புரியுது, தலையை தூக்குங்கன்பாங்க. கிரி எனக்கு அனுபவம் பெருசா இல்ல, உங்க சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்பா. தயக்கமே இல்லாம எது வேணாலும் கேளுங்க, எப்பவும் நாங்க உங்களுக்கு உதவுவோம்பாங்க. கிரி என் அப்பா போல என்னைக்கும் என்னால லீடர் ஆக்க முடியாது போலன்பா. மட்சுபா உங்களை பாக்குறப்ப உங்க அப்பாவை சின்ன வயசுல பார்த்தது போலதான் இருக்கு, விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருங்க, ஒரு நாள் உங்க அப்பாவை போல இருப்பீங்கன்பா. சொல்ல போனா கிரேட்டரான வில்லேஜ் ஹெட்டா தான் இருக்கீங்கன்பா. எல்லாரும் ஹாப்பியா சிரிக்கி அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவா. ஆனந்த கண்ணீர் வரும். கோனஹாமரு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுன்பா. கிரி வெயிட் பண்ணுங்கன்னு ஓடி வருவா. விஷயங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு என்ன ரெஸ்கியூ பண்ண வந்தப்ப உங்க டீம் ஒர்க்கை பார்த்துட்டு தான் டீம் ஒர்க்னாவே என்னன்னு கத்துக்கிட்டேன்பா. அப்படியே அவன் பெஸ்ட்டை கொடுன்ட்டு சிரிப்பான் பொருட்டோ. சாரடா என்ன பெரிய ஆள் போல பண்றேன்பா, நானும் ஒத்துக்கிறேன்பா. மிட்சுக்கி பொருட்டோ 2 பேரும் வாய் மூடிட்டு இருக்கீங்களான்பா. இதுக்கப்புறம் ஊர் மக்கள் சேர்ந்து போர்டு வைப்பாங்க,
டீம் 7 ஹிடன்லி ஃப்ரெஸ்ட் ஏரியான்னு. மிஷன் முடிச்சிட்டு கிராமத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா, இப்படியே வீட்டுக்கு வந்துட்டுன்பா சாரடா. பசிக்குதுன்பா பொருட்டோ. மிட்ஸ்கி டயர்டா இருக்குன்பா. கோனஹாமரு ஃபர்ஸ்ட் மிஷனை சூப்பரா பண்ணிருக்கீங்கன்பா. ஹாப்பி ஆவாங்க. நருட்டோ கிட்ட ரிப்போர்ட் பண்ணவும் கோனஹாமரோட ஹார்ட் ஒர்க்குக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். பார்க்க போனா மிஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் போலேன்பா. கோனஹாமரு ஆச்சு, ஆனா அந்த 3 பேரும் அதை நல்லா ஹேண்டில் பண்ணாங்கன்பா. நருட்டோ அதுக்கெல்லாம் காரணம் நீ அவங்கள தெளிவா கைட் பண்ணனால. டீம் 7 கீப் அப் பண்ணு, தொடர்ந்து உங்க பெஸ்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறேன் கேப்டன்பா. கோனஹாமரு கண்டிப்பான்பா. அடுத்த நாள் பொருட்டோ பர்கர் ஷாப்ல சிக்கடாய் கிட்ட அவன் மிஷனை பத்தி கேட்பான். ரிச் லேடிக்கு எஸ்கர்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, ரொம்ப ட்ராகா இருந்திருக்கும், அதனால அதை பத்திலாம் கேட்காதா அப்படின்பா. இவபே கிரவுண்ட்ல புதஞ்சிருந்த விஷயங்களை தோண்டி எடுத்துன்பான். பொருட்டோ எக்ஸைட் ஆகி அது என்ன மாஸ்டர், அது ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு கேட்பான். இவபே சொல்ல போனா அதுல ஸ்மூத் எடுத்துன்பான். நல்லா இருந்திருக்கும் போல என்பான் பொருட்டோ. எங்கேயே அடிச்சு பிரிச்ச மாதிரி எதுவும் இல்ல, பெருசா வளர்ந்து இந்த ரூட் வெஜிடபிள்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணுன்பான். அது ஒன்னும் அவ்வளவு கூலா இல்லையன்ட்டு சிரிப்பான் பொருட்டோ. இவபே செம்ம கடுப்பாயிருவான். உனக்கு என்ன மாதிரியான மிஷன்டா வந்துச்சுன்னு கேட்பான். பொருட்டோ என்ன கேட்கணுமா, க்ளோக் ஷினோபியோட சண்டை போட்டமேன்பா. எல்லாம் ஷாக் ஆவாங்க, நிஜமா வாடான்னு. பொருட்டோ எனிமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான், ஒரே அடியில காலி பண்ணிட்டமேன்பா. பொருட்டோ செம்ம எக்ஸைட் ஆகி மொத்தமா சொல்றான்பா. பொருட்டோ எனிமி ஷினோபிஸை பார்த்து பிக் ப்ரோ கோனஹாமருவே கொஞ்சமா பேனிக் ஆயிட்டாரு. அப்புறம் நான் என் ஜுட்சுவை பயன்படுத்தி அடிச்சு பிரிச்சு துவச்சிட்டேன்பா. சாரடா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப ஓவரா பண்றான்லன்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா என் நிஞ்சாஸ் ஜாப்ங்கிற எபிசோடு தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு பொருட்டோ.